சாரதா வந்து கூடிய சீக்கிரம் விஜய் வந்து மருமகனா ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. காவேரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ச்சே! நம்மளால எதுவுமே அவங்களுக்காக பண்ண முடியல. பாவம் ரொம்ப பசியில இருக்காங்க போல. பாட்டி வேற இருந்துட்டு, "என்ன காவேரி ஃபீலிங்ஸா? எங்க பாட்டி நீங்க வேற சும்மா இருங்க. நான் காலையிலேயே விஜய்ட்ட பேசலான்னு தான் வாக்கிங் எல்லாம் போனேன் காவேரி. ஆனா எதுவுமே நடக்கல. குமரன் வந்து பார்த்துட்டா." "அப்படியா பாட்டி? ஏதாவது சொன்னாரா அவரு?" "நான் எரிஞ்சு எரிஞ்சு தான் விழுந்தேன். நம்ம வந்து மனசு மாறிட்டோம்னு அவனுக்கு தெரியக்கூடாதுல்ல. ஆனா நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் காவேரி. ஏன்னா உனக்காக அவன் வந்து அந்த வீடு சொத்து எல்லாம் விட்டுட்டு வரணும்னு உன் மேல வச்சிருக்கிற காதல் வந்து உண்மைதான்ல." இப்படி 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது விஜய் வந்து சாமி வேஷம் விட்டு உள்ள வராரு. பாட்டி இருந்துட்டு, "இது என்ன புது கோலம்?" காவேரி அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாரு. விஜய் இருந்துட்டு, "ஓம் சாந்தி. இனிமே நீங்க எப்படி என்ன திட்டுவீங்க எனக்கும் பார்க்கணும்." பாட்டி இருந்துட்டு, "ஏன் தம்பி இப்படி பண்ற? இப்படிலாம் பண்ணா சாரதாக்கு மேல கோவம் தான் ஜாஸ்தியாகும்." விஜய் இருந்துட்டு, "அது எப்படி என்ன திட்டுவாங்க நானும் பார்க்கிறேன். காவேரி என் கூட வரணுன்றதுக்காக சாமிகிட்ட வேண்டி பாருங்க மாலையே போட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலலாம் என்ன பண்ண முடியும்?" "பாட்டி உங்க மருமக தான்ல சாரதா. நீங்க சொல்லி புரிய வைக்க மாட்டீங்க?" இப்படி பேசிட்டு இருக்கும்போது சாரதா வேற உள்ள வந்து, "என்ன எங்க பேச்சு? நான் தான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நம்ம வேலை ஒண்ணுன்னு இருக்கணும். தேவையில்லாம மத்தவங்க விஷயத்துல நம்ம வந்து தலையிடக்கூடாது." விஜய் இருந்துட்டு, "அத்தை குங்குமம் எடுத்துக்கோங்க." சாரதா வந்து முறைச்சு பார்க்கும்போது, "அப்படியெல்லாம் முறைச்சு பார்க்காதீங்க. உங்க பொண்ணு கிடைக்கணுன்றதுக்காக சாமிட்டே வேண்டி வந்திருக்கேன்." "ஐயோ! சாரி, சாரி. இல்ல, இல்ல. உங்க மனசு மாறணுன்றதுக்காக தான் நான் மெயினா இப்படி பண்ணேன்." சாரதா வந்துட்டு காவேரி இழுத்துட்டு கூட்டிட்டு போய், "உனக்கு நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இன்னொரு வாட்டி என்ன கஷ்டப்படுத்த வைக்காத." பாட்டி இருந்துட்டு, "காவேரி எல்லாம் ஒண்ணும் பேசல. என்ட்ட தான் அந்த பையன் பேசிட்டு இருந்துச்சு." இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.